Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 94:18. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்தார், நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து புதிய மாதமாகிய மே மாதத்தை காண உதவியிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் வாழ்வில் தேவனுடைய ஆசிர்வாதம் அளவில்லாமல் பொழியும். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக. நீங்கள் பலவீனமாக உணரும்போது தேவனுடைய காருண்யம் உங்களை தாங்கும். நீங்கள் விழுந்து போனாலும் அவருடைய அன்பு உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்ற மே மாத வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது எப்படிப்பட்ட வாக்குதத்தம்? உலகின் எந்த பொல்லாங்கும் உபத்திரவமும் உங்களை நசுக்கவோ நம்பிக்கையற்று விழப்பண்ணவோ இயலாது. இனிமேல் நிற்க இயலாது என்று நீங்கள் நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை தாங்குவார். தாவீது தன் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை கடந்து சென்றான். அவனை அழிக்கும்படியாக விரோதிகள் சூழ்ந்து கொண்டு சதி ஆலோசனை செய்தார்கள். ஆகவேதான் அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே என்று முறையிடுகிறான். அவனுடைய இருதயம், ஆண்டவரே யாரும் என்னை கீழே தள்ளிவிடாதபடி காத்தருளும் என்று கூப்பிடுகிறது. அவன் இவ்வாறு ஊக்கமாய் ஜெபித்தான். தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவோ உங்களை கைவிடவோ மாட்டார். அதைத்தான் வேதத்தில் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று வாசிக்கிறோம். ஆம், கர்த்தர் நீதிமானை காப்பாற்றுகிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதம் கூறுகிறது. ஏன்? தேவனுடைய அன்பு நம்மை தாங்குகிறது. ஆபிரகாமுக்கு அவர் செய்தது போல நம்முடைய பேரையும் அவர் பெரிதாக்குவார். ஆண்டவர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இப்படியாகவே தேவன் நீதிமானுக்கு வல்லமையையும் பாதுகாப்பையும் ஸ்திரமான அன்பையும் கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். தேவன் உங்கள் மேலும் என் மேலும் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்! இயேசுவின் அன்பு விசேஷித்தது. எந்த பாவமோ எந்த வியாதியோ உலகின் எந்த சக்தியோ தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. வாழ்க்கையில் போராட்டம் காணப்படலாம். ஒருவேளை ஒரே ஒரு பாவத்துடன் நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்கள் மீறுதல்களுக்காக இயேசு குத்தப்பட்டார். உங்கள் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்படுகிறீர்கள். அவருடைய வலது கரம் உங்களை தாங்கும். நீங்கள் தாழ்ச்சி அடைய அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவருடைய காருண்யமும் அவருடைய கிருபையும் உங்களை தாங்கும். தேவன் மாறாத கிருபையுடன் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். இந்த உலகில் எல்லாம் மாறிப்போனாலும் தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது. அதையே சங்கீதக்காரன், என் கால் சறுக்குகிறது என்று நான்
நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று கூறுகிறான். தாவீது பாவத்தில் விழுந்த போதும் கூட தேவனுடைய கிருபை அவனை தாங்கியது. பலவீனமான விழுந்து போகும் நேரத்திலும் தேவனுடைய கிருபை உங்களை உயர்த்தும். தைரியமாயிருங்கள். இயேசுவின் கிருபையின் மேல் நாம் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் கூறுகிறது. நாம் செய்த பாவங்களுக்காக மனுஷீக நியாயங்கள் நம்மை குற்றப்படுத்தும். ஆனால் கிறிஸ்துவோ அப்படி செய்யாமல் பாவிகளாகிய நம்மேல் பெரிய கிருபை வைத்து நமக்காக மரித்தார். முரட்டாட்டமுள்ள இருதயம் கொண்டவர்களை மறுரூபமாக்கி புது சிருஷ்டியாக்கும் வல்லமை இந்த கிருபைக்கு இருக்கிறது. இதையே வேதம் நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் என்றும் கூறுகிறது. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் இயேசு நம்மேல் அன்பு கூற உண்மையுள்ளவராயிருக்கிறார். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே என்றும் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. பொல்லாப்பு, வியாதி, இழப்புகள், வேதனை, ஒடுக்குதல்கள், குற்றச்சாட்டுகள், நிபந்தனைகள் நாம் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் தேவனுடைய அன்பு நம்மை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக மாற்றுகிறது. போராட்டங்களின் நடுவிலும் என் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையை எனக்காய் கொடுத்திருக்கிறாய். நான் என் ஜீவனை உனக்காக கொடுத்திருக்கிறேன். நம்முடைய ஐக்கியம் உறுதியாய் இருக்கிறது என்று கூறும் கிறிஸ்துவின் சத்தத்தை கேளுங்கள். அவருடைய அன்பின் மூலமாக நீங்கள் எல்லா தீமைக்கும் மேலாக உயர்ந்து முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராகிறீர்கள். தேவன் உங்களுக்காக ஒரு பந்தியை, ஆசீர்வாத விருந்தை ஆயத்தம் செய்கிறார். தேவ கிருபை தரும் நிச்சயத்துடன் எழுந்து கனத்துடன் நடந்திடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 4 மாதங்களும் என்னை உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என்னை தாங்கி உயர்த்துகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் கால் சறுக்கும் போதும் உம்முடைய காருண்யம் என்னை தூக்கி எடுக்கிறது. உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கி ரட்சிப்பு என்னும் கேடகம் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். விரோதிகள் எழும்பும்போது, உபத்திரவங்கள் வரும்போது நீரே எனக்கு கண்மலையும் என்னை பாதுகாக்கிறவருமாய் இருப்பீராக. ஒருபோதும் என்னை விட்டு விலகாமல் எப்போதும் என் பட்சத்தில் நிற்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சாந்தம் என்னை உருவாக்கி நீதிமானாக மாற்றுவதாக. உம்முடைய வலது கரம் என்னை பலப்படுத்தட்டும். இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் என் பாவங்களை கழுவிடும். என் சரீர காயங்களை, மனக்காயங்களை, ஆவிக்குரிய காயங்களை குணப்படுத்துவீராக. உம்மை விட்டு நான் விலகுவதற்கு நீர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர் என்று விசுவாசித்து உம்முடைய அன்பின் கரங்களில் இளைப்பாரி ஜெபிக்கிறேன். என்னுடைய பலவீனத்திலும் நான் தோற்று போகிற வேளையிலும் உம்முடைய அன்பு மாறாததாய் இருக்கிறது. என்னை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவளாக மாற்றுகிற இயேசுவின் அன்பின் வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லா சவால்கள் மேலும் ஜெயத்தை பிரஸ்தாபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.